அப்புறம் பால் லேட் ஆகிடும் வைவாங்க, எதாவது பார்த்து சேர்ப்பாங்க அப்படின்ட்டார். இவர் என்ன செய்கிறது, ஜாமான்சட்டு எதுவுமே இல்லாமல் எப்படி டீ போடுறது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒன்றும் புரியல. அடுப்பு மட்டும்தான் இருக்குது மக்களே, அடுப்பு 2-3 கிளாஸ், அது அவ்வளோதான் இருக்குது. இதில் எப்படி பாலையும் பால்காரர் கொடுத்துட்டு போயிட்டார் பார்த்துக்க. பாவம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணிட்டாரு, அந்த ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கார ஐயா, அவர்கிட்ட இன்னைக்கு 136வது பகுதியை பார்க்கலாம். இப்போ போன பகுதியில் நான் என்ன ஃபைனலாக சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத கொஞ்சம் ஓரலாக பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவது எங்கள் கடையை காலையில் எங்கள் வீட்டுக்காரர் திறக்க போவாங்க, 5 மணிக்கெலாம் போயிடுவார். விடிய காலம் 5 மணிக்கு போய் கடை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜாமான் சட்டு எதுவுமே இல்லை. அடுப்பு 1-2 ஜாமான் தான் கிடக்கு. மற்ற வட்டை, இந்த டீ பாத்திரம், வடை பாத்திரம், அதெல்லாம் எதையுமே காண மக்களே. எங்கள் வீட்டுக்காரருக்கு தூக்கி வேலை போட்டுருச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே அந்த பட்டறைக்கு கீழே அப்படியே வச்சுருவோம். ஆனால் அதுக்கு லாக்கெலாம் கிடையாது. கடையுமே சுற்றி ஓப்பனாக தான் இருக்கும். இது அவங்களும் அத்தனை வருஷமாக அப்படி தான் வச்சுருந்துருக்காங்க போல். நாங்களும் அப்படியே வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். பார்த்தா அன்னைக்கு இந்த மாதிரி ஆன உடனே அவரும் பால் எப்பயுமே அந்த கடைக்காரர் தான் பால், அவங்க பால் விற்கிறவங்க, அவங்ககிட்ட தான் பால் வாங்கணும். நம்ம வேறு எங்கேயும் வாங்கக்கூடாது. அது கடையை நம்மகிட்ட கொடுக்கும்போதே அது கண்டிஷன் பேரில் தான் கொடுத்தாங்க. அவர் பால் 5:30 மணிக்கு கொண்டு வரும்போது, ஏன்னா இந்த மாதிரி நேற்று ஜாமான் சட்டு ஒன்றையும் காணோன்னே, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு தகச்சு நிற்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்கிற, அப்படி அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. என்ன பேசுகிறதுன்னு தெரில. எங்கள் வீட்டுக்காரர் பாவம் அமைதியாக நின்றார் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிச்சிருந்தேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கு பகுதியில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றத பார்க்கலாமா மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன பேசுறது ஒன்றும் புரியலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இத்தனை வருஷ காலம் இப்படி தான்ப்பா வச்சுருந்தோம், கதவு எதுவுமே கிடையாது, ஆனால் அந்த ஜாமான் சட்டு அப்படியே தான் இருக்கும், நீ தான்ப்பா ஏதோ புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டார். சரி நான் இன்னொரு கடைகளுக்கு போய் பாலை ஊற்றணும், அப்புறம் பால் லேட் ஆகிடணும் வைவாங்க, எதாவது பார்த்து சேர்ப்பாங்க அப்படின்ட்டார். இவர் என்ன செய்கிறது, ஜாமான் சட்டு எதுவுமே இல்லாமல் எப்படி டீ போடுறது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒன்றும் புரியல. அடுப்பு மட்டும்தான் இருக்குது மக்களே, அடுப்பு 2-3 கிளாஸ், அது அவ்வளோதான் இருக்குது. இதில் எப்படி பாலையும் பால்காரர் கொடுத்துட்டு போயிட்டார் பார்த்துக்க. பாவம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணிட்டாரு, அந்த ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கார ஐயா, அவர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி நிலவரம் அப்படின்னோடனே அவரும் பதறி போய் ஒளியாடுறாரு. என்னப்பா சொல்கிற, இப்போதான் பாவம் நீங்களே என்னத்தையோ கடையை நடத்திக்கிருக்கீங்க, அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சுன்ற அப்படின்றார். ஆமாங்கய்யா, நான் கடை திறந்தேன், இந்த மாதிரி ஜாமான் சட்டு எதையுமே காணோம் அப்படின்றார். ஐயா இது என்ன வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணனே, அவர் பேரை சொல்லி, அந்த ஓனர் பேர் இப்போ எனக்கு யாவும் இல்லை, என்னமோ பேர், அவர்கிட்ட நான் ஆளுகளை சொல்லிவிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை பாலை கொடுத்துட்டு அவர் இந்த மாதிரி சொன்னார்னு சொல்லி அவர் சொன்னதெல்லாம் அந்த ஐயாட்டையே எங்கள் வீட்டுக்கார சொல்கிறார். ஐயா அவன் ஒரு முசுறு பிடிச்சவனே, அவன் அப்படித்தானே படபடன்னு பேசிக்கிட்டு போயிடுவானே, அவன் வேலையை தப்பா அவன் பார்ப்பான், நம்மளெல்லாம் அவன் கவலைப்பட மாட்டான், பாலை உங்கள்கிட்ட கொடுத்து போயிட்டானா, இதை வச்சு நீ எப்படி பால் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு பாவம் எங்களை விட அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் என்ன பண்ணார், அவங்க வீட்டில் இருக்கிற குத்து சட்டி, டவரா, கொஞ்சம் பாத்திரம், அது பால் காய்கிறதுக்கும் டீ போடுறதுக்கு ஒரு 2 சட்டியும், நல்ல வேலைக்கு வடிகட்டி அடுப்பு, அந்த டிக்காசன் போட்டு ஆத்துறது அதெல்லாம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய டவரா அந்த மாதிரி பெரிய ஜாமான்களாம் தூக்கி போயிட்டாங்க. அப்புறம் கிளாஸுகள்லாம் கொஞ்சம் கிளாஸ் இருந்துச்சு, கொஞ்சம் கிளாஸ் இல்லை. சரிண்ணா அந்த ஐயா என்னன்னாப்பா வேணும்னு உடனே, உண்மையிலேயே அவரெல்லாம் நல்லா மறக்கவே கூடாது, அப்படி ஒரு நல்ல மனுஷன். அவர் உடனே மேலே இருந்து ஜாமான் அந்த 6 மணிக்கு விடிய காலம் தூக்கத்தில் எந்திரிச்சோம், அந்த ஜாமான் சட்டுக்களை இறக்கி இந்தாப்பா இப்போதைக்கு போய் வெய்ய என்னது, அது காலையில் பாலை வாங்கிவிட்டேன், அது வேஸ்ட்டாக போகக்கூடாது, நீ இந்த ஜாமான் என்னென்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு மேலே இருந்தது பூரா இறக்கி கொடுத்துட்டார். எங்கள் வீட்டுக்காரர் தேவைப்படுற ஒரு 5-6 ஜாமானை மட்டும் எடுத்துகிட்டு, சரிங்கய்யா இது போதுங்கய்யா, இப்போ வாங்கின பாலை வச்சு எப்படியே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு கடையில் வச்சு எங்கள் வீட்டுக்காரர் டீ போட ஆரம்பிச்சிட்டாருப்பா. டீ போட ஆரம்பிச்சுட்டு கடை ஓடிக்கிட்டு இருக்கு.
பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் என் மயனை ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூல் வேன் வரும் அதில் ஏற்றி விட்டுட்டு இவங்களுக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் எனக்கும் 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு கடைக்கு வந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்தோடனே என்னங்க ஏதுங்கன்னா எங்கள் வீட்டுக்கார என்னம்மா இது இப்படி ஆகி போச்சுன்றாரு. என்னாச்சு ஏதாச்சு எனக்கு ஒரே படபடப்பு. என்னங்க ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. அப்போ அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், நாங்கள் கடையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா இந்த மாதிரி பால் கொண்டு வருவார். ஒரு மத்தியான வாக்கில் சாயந்தரம் டீக்கு பால் கொண்டு வருவார். அப்போ சொல்லிட்டாரு, இது என்னென்ன பண்ணுறது, ஜாமான் நீங்கள் வாங்கி தர்றீங்களா நாங்கள் வாங்கணுமா என்ன ஏதுன்றதை நம்ம சாயந்தரம் பேசணும்னே கடைக்கு வாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லி அனுப்பிச்சுட்டார். சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் சாயந்தரம் வந்தவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இந்த பொருள் பூரா நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும். என்னென்ன பொருள் இருந்துச்சு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நீ வாங்கி கொடுத்துரு. நீ எப்படி சேஃப்டியாக வச்சு எப்படி கடை நடத்துவியோ அது ஓம்பாடு அப்படின்றார். அப்போ நானே என் வீட்டுக்காரர் சொன்னோம், அண்ணே இந்த மாதிரி ஒரு கபோர்டு மாதிரி போட்டு கொடுங்க, அதுக்குள்ளே கூட நாங்கள் ஜாமானை ஃபுல்லாக வச்சுட்டு நாங்கள் ஒரு பூட்டை போட்டு பூட்டிட்டு போய்க்கிறோம். கடை ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் அடைச்சோம் அப்படின்னா நம்ம காசு நிறைய போடணும். அப்போ அவர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு வந்து சம்பளம் மட்டும்தான், மற்ற செலவெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் கொஞ்சம் கடையை செட் பண்ணி கொடுங்கண்ணே கொஞ்சம் பாதுகாப்பா அப்படின்னு சொன்னோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆஹா ஐயா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, நான் இருக்கிற இருப்பில் உங்களுக்கு செலவழிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சரிப்பட்டு வராதுன்ட்டார். சரி என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. அப்புறம் அந்த ஐயா சொன்னார், கொஞ்சம் காசை போட்டு செலவழிச்சு நீங்கள் தானேப்பா கடையை ஓட்டுறீங்க, கொஞ்சமாக ஒரு தட்டி இட்டி மறைங்க, 4-5 தட்டியை வாங்கி கடையை சுற்றி மறைச்சிவிட்டு இதுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி ஒரு கதவை போட்டு ஒரு பூட்டை போட்டுக்கோங்க, கொஞ்சமாக செலவழித்து எப்படி சேஃப்டி பண்ணணுமோ பண்ணிக்கோங்கப்பான்னு அந்த ஐயாவும் சொல்லிட்டார். சரி எங்களால் மறுக்க முடியல. அந்த இடத்துல நமக்கு பொழப்பு பார்க்கணும். அந்த கட்டாயத்தினால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா நம்ம மேலேயே அப்படி திணிக்கிறார். அது நல்லாவே எங்களுக்கு புரிஞ்சிச்சு 2 பேருக்குமே. சரி நம்மளும் படக்கம் உதறிட்டு வெளியேற முடியாத ஒரு கட்டம், நம்ம பொழப்பாது. அதை நம்பி தான் நான் அப்பள கம்பெனியில் வேலை பார்த்த வேலையவும் விட்டுட்டேன். இவரும் வந்து லாரி மேன் லோடு மேன் வேலைக்கு போனார், அதையும் விட்டுவிட்டார். இப்போ நம்ம இதை நம்பி 2 பேரும் வீட்டில் உட்காந்துருக்கோம். இப்போ வீட்டு கடன் அடைக்கணும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் யோசனை வந்துட்டு, சரி கொஞ்சமாக ஒரு 1000-2000 இப்படிக்குள்ளே நம்ம வந்து ஒரு செலவு பண்ணி ஒரு கடையை செட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் முடிவு பண்ணி ஒரு மூங்கி மடை தட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பெரிய பெரிய தட்டி, அது ஒரு 10க்கு வாங்கினோம். வாங்கி ஃபுல்லாக சுற்றி அடைச்சி நல்லா அந்த கம்பி கட்டுக்கம்பி வச்சு கட்டி கடையை நல்லா செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு வெளியிலையுமே நாங்கள் வந்து இந்த இது அது என்னது மரக்கதவுகள் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில், சும்மா அப்படியே தூக்கி வைக்கிற மாதிரி தூக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம லாக் போட்டுட்டு போகலாம். அது வந்து கரெக்டாக நிற்கும், அதை தனியாக எடுக்கலாம் முடியாது அந்த மாதிரி. அது எல்லாம் செட் பண்ணிட்டோம் மக்களே. செட் பண்ணிவிட்டு கீழேயுமே ஒரு நல்ல அந்த பட்டிகள் சொன்னோன்னா பட்டறை, டீ பட்டறை, அதுக்கு கீழே இடம் இருக்கும், நீளமாக இருக்கும். அது ஃபுல்லாக எவ்வளோ ஜாமானாலும் வச்சுக்கலாம். அதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இது மர இதில் ஆசாரி வச்சு டோரை போட்டு 5000 ரூபா செலவு பார்த்துக்கோங்க. மொத்த செலவு 5000 ரூபா ஆகிப்போச்சு. நல்லா டோரை போட்டு நீளமாக இருக்கிறதுனால 2 சேர்த்து ஒரு 3 இது வந்துடுச்சு. அந்த டோர் 3 இது போட்டு 3 பூட்டு சாவியை போட்டுட்டு நாங்கள் கடையை பூட்டிட்டு போகிற மாதிரி வச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு கரண்ட் கிடையாது, அது வேறு. இந்த சிமிலி லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டு தான் மூளைக்கு தங்கும். ஒரு இந்த மூலையில் ஒன்று அந்த மூலையில் ஒன்று, இவ்வளவு தான் வெளிச்சமே. ஏன்னா 6 மணிக்கெலாம் நாங்கள் கடை அடைச்சிருவோம், எங்களுக்கு லைட்டும் தேவையில்லை. வெள்ளனா இவர் வருவார் பாருங்க, 5 மணிக்கு வரும்போது கடை ஊரடங்கி கிடக்கும், இருட்டாகவும் இருக்கும். அதுக்காக அவங்க வந்து சிமிலி லைட் இருக்குல்ல, இந்த அரிக்கல் லைட் இப்படி தூக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த அரிக்கல் லைட்டு அதை வச்சு தான் இவர் 5 மணிக்கு வந்து கடை திறக்கிறது. எல்லாம் கரண்ட்டும் கிடையாது அந்த கடையில். ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் கடையெல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த லைட்டையும் வச்சுட்டு 2 பேரும் கடையை பூட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளாக நாங்கள் என்ன பண்ணோம், கடையை லீவ் விட்டாச்சு, வேறு வழி இல்லை. ஒரு நாள் ஜாமான் வாங்க போயிட்டோம், ஒரு நாள் ஜாமான் வாங்கவே ஆகிப்போச்சு. அதை வாங்கிக்கிட்டு வந்து மறுநாள் ஆளுகளை கூப்பிட்டு அந்த கட்டுக்கம்பியெல்லாம் போட்டு நல்லா கட்டி அதை எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகிப்போச்சு. 2 நாள் நாங்கள் கடையை நடத்தலை.
பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா கிட்ட செலவு. எல்லாம் செட் பண்ணி கடையை வச்சாச்சு மக்களே. கடை சூப்பராக ஓடுற அளவுக்கு சேஃப்டியும் பண்ணிட்டோம். நல்லா ஆனால் நல்லா ஓடுது. அவங்க அவங்க வியாபாரம் பார்த்ததை விட நாங்கள் கொஞ்சம் கூட தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் சூழ்நிலை. ஆனால் அவர் வந்து காசு எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, நீங்களே செலவழிச்சுக்கங்கன்ற மாதிரி எங்கள்கிட்ட விட்டுட்டார். நாங்கள் பொழப்பத்தளப்பு இல்லையே, வைதி விட்ட வேறு வழி இல்லை அப்படின்ற அந்த சூழ்நிலைக்காண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, சரின்னு சொல்லி நாங்கள் கையில் இருந்து போட்டு கடையை ஒரு வழியாக செட் பண்ணிட்டோம். செட் பண்ணி 2 நாளை லீவை விட்டு கடையை செட் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனோம் மக்களே. ஓகே, அடுத்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் நாங்கள் கடையை சந்தோஷமாக நடத்தினோமா இல்லை என்ன ஏது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு பகுதியில் பார்க்கலாமா மக்களே? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னா, இதெல்லாம் உண்மை கதை தான். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, கௌரவம் பார்ப்பாங்க. இது எதுக்கு நம்ம போய் ஊரில் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னும் இருப்பாங்க. நான் வந்து என்னுடைய உறவுகள்கிட்ட என்னுடைய சூழ்நிலை, நான் வந்து லாங் வீடியோ போட்டே ஆகணும். நான் வெளியே தெருவை போய் செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி ஒரு ஜவுளி கடையோ ஒரு நகைக்கடையோ பொழுதுக்கும் போய் வந்து நான் அந்த பிளாக்கெல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு வசதி இல்லை. அதனால தான் என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வர்றேன். இது எல்லாமே உண்மையிலே நடந்த சம்பவம் மக்களே, சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பும்பாங்க. நான் பணம் வாங்கணும் யூடியூப்பில், நான் அதனால தான் இந்த மாதிரி மண்டாடுறேன். அந்த பணம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் செய்யணும்னு என்னோட ஆசை. அதை நான் நிறைவேற்றணும். அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பணத்துக்கான புண்ணியம் வந்து எனக்கு கூட கிடைக்காது, உங்களுக்கு தான் மக்களே கிடைக்கும். ஏன்னா உங்களால் தான் நான் வளர்ந்துருக்கேன். என்னால் தான் அந்த உதவி பண்ண முடியுது. என்னால் என் வழியில் அந்த உதவி பண்ணுறோம், சரிங்களா? அதனால் இதுக்கு முழுக்க முழுக்க புண்ணியம் மக்களே உங்களை தான் சேரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அக்கா யூடியூப்பில் பணம் வாங்கணும், நல்ல விஷயங்கள் உதவிக்கரம் நீட்ட வேணும், நல்ல விஷயங்களை செய்யணும்னு நான் இருக்கேன். சமூக சேவைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஒரு ஏமில் தான் நான் ஓடிட்டுருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். மீண்டும் இன்னொரு பகுதியில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. பாய்.